பன்னாட்டாவைக்கும் பாருங்க, வேர்ல்டு வார் கொஞ்சம் லிங்க் பண்ணுங்க. 1914 1918 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், 1939 டு 45 செகண்ட் வேர்ல்டு வார். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஆனா கரெக்டா சொல்லிட்டு இல்லம்மா, செகண்ட் வார் நீங்க கரெக்டா கால் கரெக்டா இருக்குன்னு பார்த்தேன். 1914 டு 18 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், இது 39 45 செகண்ட் வேர்ல்டு வார். இப்ப இதோட எண்ட்ல சண்டை போனா ஒரு சண்டைக்கு புயலுக்கு நமதிக்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதுதான் அது ஒரு அமைப்பா உருவாக்குவாங்க. இதான் பன்னாட்டு சங்கம். பன்னாட்டு சங்கம் 1900 முடிவுல, போரின் முடிவில். அப்ப 1920 இது போரின் முடிவில் ஐநா யுஎன்ஓ. 1945 அக்டோபர் 24 நியூயார்க். 1945 அக்டோபர் 24 நியூயார்க் தலைமையகம். ஓகே, எப்பவுமே என்ன சொல்லிருக்கு, நிறைய பேர் உடன்படிக்கலாம் ஏற்படுறது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போர் ஏற்படும், அது முடிவுல ஒரு உடன்படிக்கை ஏற்படும், அமைதி ஒப்பந்தம் ஏற்படும். இது வந்து ஒரு சங்கமே ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்லா போர்கள் பத்தி பாக்குறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மைசூர் போர் கேட்பாங்க. மைசூர் போருக்கு நான் என்ன ஒரு கீவேர்ட் சொல்லிருக்கேன், சிஎம்சி, சென்னை மங்களூர் ஸ்ரீரங்கம் உடன்படிக்கை. முதல் மைசூர் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை இது சென்னை. இரண்டாவது மைசூர் போருக்கு என்ன மங்களூர். மூணாவது ஸ்ரீரங்கப்பட்டினம். இப்போ போர்கள் பத்தி பார்க்கலாம். சொல்லுங்க. ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜத்தில் பிளவு ஏற்படுத்தது யாரு? ஆரிய சமாஜத்தை ஆரம்பிச்சாங்க 1875 மும்பை தயானந்த் சரஸ்வதி. அங்க ஸ்பிளிட் ஆகுது, எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான் வருது. ஐஎன்சிலே பிளஸ் என்ன வருது, பிளவு. ஆரிய சமாஜத்தில் பிளவு ஃபர்ஸ்ட் உருவாக்குனது யாரு? தயானந்த் சரஸ்வதி. எந்த இடத்துல? மும்பைல. பேரு சத்தானந்தா. யாரு? ஓகே, நான் வர இருக்கு, முடிச்சிடுறேன் முதல்ல. சத்தானந்தா பிளவு ஏற்படுத்தியவர். இதே மாதிரி பிரம்ம சமாஜத்தில் வரும், அது பிரிச்சு வராதுல, ஏதோ 3 ஸ்பிளிட் ஆகி வரும். நான் தனியா ஐயனூர் வரும் சொல்றேன். இப்ப தயானந்த் சரஸ்வதிக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லி பார்க்கலாம். நம்பர் 1 மூல் சங்கர். மூல் சங்கர்னா யாரு? சுத்தி இயக்கம். சுத்தி இயக்கம் ஃபர்ஸ்ட் 1975 மும்பை. அப்புறம் மூல் சங்கர் சுத்தி இயக்கம். சுத்தி இயக்கத்தோட பேர் என்ன கேட்டா கோ பேக் வேதா, வேதங்களுக்கு திரும்பி செல்லுங்கள். நூல் சத்யார்த்த பிரகாஷ். இதுவும் நிறைய முறை கேட்ட क्वेश्चन. சத்யார்த்த பிரகாஷ் இது ஒரு நூல். சத்யார்த்த பிரகாஷ் ஒரு நூல். டிஏவி ஸ்கூல். டிஏவி ஸ்கூல் கீவேர்ட் மட்டும் நோட் பண்ணுங்க, புக்கில் படிக்கும்போது நீங்க டெப்தா படிக்கலாம். டிஏவி ஸ்கூல். ஆரியர்கள் எங்க இருந்து வந்தாங்கன்னு சில क्वेश्चन கேட்டுட்டே இருக்காங்க, அடிக்கடி கேக்குறாங்களா இல்லையா? ஆரியர்கள் எங்க வந்தாங்க? சாரி, தயானந்த் சரஸ்வதி சொன்னீங்க, திபெத்தில் இருந்து வந்தவர்கள் ஆரியர்கள், திபெத்தை சார்ந்தவர்கள் கூறியவர் தயானந்த் சரஸ்வதி. அதே ஆர்டிகிள் வந்து சொன்ன யாருன்னு கேட்டா திலகர். ஆரியர்கள் ஆர்டிக் பகுதியை சார்ந்தவர்கள் சொன்னா திலகர். ஆரியர்கள் திபெத் பகுதியை சார்ந்தவர்கள், ஆரியர்கள் திபெத், ஒரு ஷார்ட் ஃபார்ம் போட்டுங்க. இது தயானந்த் சரஸ்வதி. இந்தியா இந்தியர்களுக்கு. இந்த ஆப்ஷன்ல சப்போஸ் 100% இருந்தா பாருங்க, தயானந்த் சரஸ்வதி இல்லனா ஆப்ஷன் 100% இருந்தா 100% போடுறோம். இந்தியா இந்தியர்களுக்கு. இந்தியா முதலில் கூறியவர் யாரு? இந்தியா இந்தியர்களுக்கு என முதலில் கூறியவர் தயானந்த் சரஸ்வதி. ஆப்ஷன்ல தயானந்த் சரஸ்வதி இல்லனா 100%. அதான் இந்தியாவை டாம் டாம் சொல்லுவாங்களா,
யார? டாம் டாம் ஆஃப் இந்தியா. இந்தியர்களே விழித்தெழுங்கள். இந்தியாவின் தண்டோரா. அப்புறம் ரயில் வண்டி. அதான் அன்னி பெருமை. அடுத்து சொல்லுங்க. ராஜாராம் மோகன் ராய் இருந்த பின்பு அதோட பணியை மேற்கொண்டவர் தேவேந்திரநாத் தாகூர். ராஜாராம் மோகன் ராய் போன குரூப் 1 क्वेश्चन கேட்டாங்க, ஞாபகம் கேட்டாது எதுங்களா? பிறப்பு இறப்பு கேட்டிருந்தாங்க. கரெக்டா? ஆமா. ஆனா அந்த क्वेश्चन வந்து அன்னைக்கோ இல்ல முன்னாடி அன்னைக்கு தான் நடத்தணும். நான் ராஜாராம இறப்பு பத்தி எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கிளாஸ் நடத்தணும். 1833 பிறப்பு இறப்பு இங்கிலாந்துல பிரிஸ்டல். ராஜாராம் மோகன் ராய் இறப்பு 1833 இங்கிலாந்துல பிரிஸ்டல் இடத்துல இறந்திருக்காரு. இந்தியாவில் ஒரு முதல்ல ஒரு ரிஃபார்ம் கொண்டு வந்திருக்காருனாக்கா பேசிக்லி பார்த்தா 1815லயே ஆரம்பிப்பாங்க. என்ன தெரியுதா? ஆத்மீய சபா அதான் தொடங்கினாரு. ஆத்மீய சபா பிரம்ம எது சொன்ன இயர் நோட் பண்ணீங்க. அது ஆத்மீய சபா 1815. பிரம்ம சமாஜம் 1828 1828 28 சொன்னா சில பேர் 1928 புரிஞ்சுறாங்க. அதனால ஃபுல்லா படிங்க. 1828 பிப்ரவரி 1828 ஆகஸ்ட் 20 28 ஒரு ரெண்டு பத்திரிகை சொல்லுங்க. சம்பத் கவுண்டி, மீரத்துல் அக்பர். சம்பத் கவுண்டி நம்ம நேஷனல் மூவ்மெண்ட் புக்ல இருக்கோம். சம்பத் கவுண்டி, மீரத்துல் அக்பர். ரெண்டு பத்திரிகை. இது முடிச்சீங்களா? சம்பத் கவுண்டி, மீரத்துல் அக்பர் ரெண்டு பத்திரிகை சொல்றாங்க. அவங்க பாருங்க. முதல் திருமண முதல்ன்ற வேர்டு முக்கியம். முதல் திருமண வயது சட்டம் 18 பாருங்க. இது பிரிச்சு போடுங்க. இப்படி சொன்னா இருக்கா? 18 போட்டு இந்த மாதிரி ஒரு சிம்பல் போட்டு வைங்க. சரிங்களா? எல்லாருக்கும் எங்க சொன்னதுதான். திருமணம்னா 18, அடுத்தது 60ல 1860. அதே முஸ்லிம்ஸ் இவங்க கொண்டு வந்தது சாரதா சட்டம் கேட்டா 1929. சாரதா சட்டம் என்ன சொல்லுது? ஆமா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழந்தை திருமண வயது சட்டம். ஆக்சுவலா அது வந்து மூணா பிரிச்சிருப்பாங்க. அத ஆணுக்கு எவ்வளோ, பெண்ணுக்கு எவ்வளவு. ஆணுக்கு எவ்வளவு? 21. கடைசியா ஃபைனலா கொண்டு வருது. தற்போது ஆணுக்கு வந்து கவர்மெண்ட் சொல்றது வந்து ஆணுக்கு 21, பெண்ணுக்கு 18. இது வந்து திருமண வயசுல அப்புறம் நான் சொல்றேன். புக்ல வந்து 3 பார்ட்டா பிரிச்சிருப்பாங்க. அத 3 லேயரா பிரிச்சுட்டு அப்புறம் நான் சொல்றேன் எக்ஸ்ட்ரா. ஆண் இப்ப தற்போது கவர்மெண்ட் வந்து ஆண் 21, பெண் 18. மாப்பிள்ளை புரட்சி சொன்ன ஞாபகம் இருக்கா? மாப்பிள்ளை தான் 21 நம்ம இந்தியால. இந்தியா தமிழ்நாடு மாப்பிள்ளை புரட்சி கேரளா நடந்திருக்கோம். அந்த மாப்பிள்ளை புரட்சி 1921. அது மாப்பிள்ளை ஞாபகம் தான் 21 வயசு. அது 1921 மாப்பிள்ளை புரட்சி. கரெக்டா சொல்லுங்க. ஆமா, இயக்கம் நடத்தியவர். சட்டம் இயற்றியவர் இல்ல, சட்டம் இயற்ற இயக்கம் நடத்தியவர். ஈஸ்வர சந்தேக வித்தியாசம் அது வேற. 1856 அது ஓரம் எழுதிச்சுங்க.
1856 விதவை வருமான சட்டம். இசிவி சாகர், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். சாகர் நாம ஒரு நேற்று நியூஸ் பேப்பர் பாத்தீங்களா? 3 போர்க்கப்பல் இந்தியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. சூரத் 1, ஐனஸ் சூரத், ஐனஸ் நீலகிரி, வாக்சீர், வாக்சீரா வாகிசரா? வாகிசரா நம்ம தமிழ்ல படிச்சுக்குவோம். வாகிசர் யாரு? அப்பர். ஓகே. ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து என்னது? விடோ ரிமேரேஜ் ஆக்ட், விதவை வருமான சட்டம். இது ஏற்ற காரணமாக இருந்தவரா சட்டம் இயற்றியவரா? காரணமானவர். இது காரணமானவர். ஆக்ட் பாஸ் பண்ணது யாருன்னு கேட்டா டலோசி. ஆக்ட் பாஸ் பண்ணது யாருன்னு கேட்டா டலோசி. காணிக்கமா? காணிக்குனா ஒரு கணக்கு போடணும். காணிக்கோட கணக்கு வேற. நான் அது இதுல சொல்றேங்க. ரெண்டா பிரியும் அது. என்ன சொன்ன ஞாபகம் இருக்கலாம்? டலோசி வரும்போது மட்டும் பீரியட் முடியும். இதனால அவங்க பேரே ஆன்சர் வரும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு. ஓகே. இது சொல்லுங்க. யார் இயக்குறது? பிரேம்ஜி மலபாரி. பிரேம்ஜி மலபாரி இயக்கம் நடத்தியவர். அரசியலமைப்பின் முகவுரை இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? முகவுரை நமக்கு எல்லாருக்கும் ஒரே முகமா 2 முகமா? ஒரிஜினலா ஒரு முகம் தான். ஒரு முறை தான் பண்ணிருக்கோம். முகவுரை இதுவரை திருத்தப்பட்டது எப்படின்னா ஒரே முறை தான். ஒன் டைம். எப்ப பண்ணிருக்காங்க? 42வது சட்டத்தின்படி 1976ல என்ன திருத்தினாங்க? 3 வார்த்தை சேர்த்தாங்க. அதான் பாருங்க, ட்ரிபிள் டிஆர் சொன்னோம்ல. ஏற்கனவே 1950ல முகம் வந்து ஒரு மாதிரி மேக்கப் போடுற மாதிரி தான். 1950 ஜனவரி 26ல எப்படி இருந்துச்சு? ஒரு எஸ் டிஆர் இருந்துச்சு. அப்புறம் 2 எஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ட்ரிபிள் எஸ் ஆகி போச்சு. இது 1950ல அந்த கேப் ஃபில் பண்றாங்க. 1976ல இன்னொரு 2 எஸ் ஆட் பண்றாங்க. கூட சின்ன ஒரு குட்டி ஒரு ஐ போடுங்க. அந்த எஸ் ஐ என்ன சொன்னா क्वेश्चन என்ன வரும்? சோஷலிஸ்ட், சர்ஜன் இறையாண்மை, சர்ஜன், சோஷலிஸ்ட், செக்யூலர். இங்க பார்க்கும்போது நிறைய பேருக்கு உங்களுக்கு தமிழ்லயும் போற மாதிரி இருக்கும். ஆர்டர் பண்ண சொல்லுவாங்க क्वेश्चन பேப்பர்ல. இறையாண்மை போட்டுருவீங்க, டி போட்டுருவீங்க, ஆர் போட்டுருவீங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயும் போட்டுருவீங்க ஒரே பாட்டுக்கு. இந்த 2 எஸ் பாருங்களேன். 2 எஸ் பாருங்க. இந்த ஐ வந்து நம்ம கணக்குல வராதுங்க. ட்ரிபிள் எஸ் டிஆர் தான் இருக்கும். சென்ட்ரல் எஸ் மட்டும் பாருங்க. சென்ட்ரல் செக் வச்சிருப்பாங்க. செக் செக்குலரிசம் இங்கிலீஷ்ல பாருங்க கரெக்ட்டா இருக்கும். செக்குலரிசம். இது சோஷலிசம். சோஷலிஸ்ட். இது சோர்ஜன். இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா இங்க எஸ்ஓ இருக்கும், இங்க எஸ்ஓ இருக்கும். அதனால தான் ஒரே வேர்டிங்க. இது சோர்ஜனிங் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஞாபகம் வந்துரும். பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வரும்போது டெமோக்ரசி, ரிபப்ளிக், இன்டிகிரிட்டி பிரச்சனை இல்லை. இங்க 2 வரை எஸ்எல் மட்டும் தான். இங்கிலீஷ்ல வரும்போது நம்ம ஈஸியா படிக்கணும். செக் சென்ட்ரல் செக் வைப்பாங்க. சென்ட்ரல் எஸ்எல் செக்குலரிசம் அவ்வளவுதான். நீங்க இங்கிலீஷ்ல பாத்து தமிழ்ல பாத்துங்க. இங்கிலீஷ்ல மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல படிச்சு வச்சீங்க செக்குலரிசம். சென்ட்ரல் அதான் செக்குலரிசம். ஏன்னா क्वेश्चन பேப்பர்ல இன்னொரு எஸ் ட்ரிபிள் எஸ் டிஆர் இப்படி போட்டுருவாங்க. இங்க செக்குலரிசம் கொடுத்துருவாங்க. சோவரிஜன், செக்குலரிசம், சோஷலிஸ்ட், டெமோக்ரசி, ரிபப்ளிக் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு மிஸ்டேக் பண்ணதுக்காக தான் இருப்பாங்க. அங்க வந்து மிஸ்டேக் பண்ணாக்கா ஒரு क्वेश्चन போயிடும், 1.5 மார்க் போயிடும். இப்ப நம்ம நாடு சொன்னல ஜிஎன்பி ஜிடிபி சொன்னலையா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. எஸ் சென்டர் வர எஸ் செக்குலரிசம். ஓகே. எப்போ 1976 42வது சட்டம். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. 42வது சட்டத்தில் என்ன சொல்லுது? அடிப்படை கடமை சொல்லுது. உரிமையே கடமையா? கடமை. அடுத்தது டிபிஎஸ்பி 3 முறையில ஜிஎஸ்டி மாதிரி தான். போன வாரம் சொன்ன நம்ம சமதர்மம், காந்தி கொள்கை, தாராளமயம், சமதர்மம்,
சமதர்ம கொள்கை, காந்திய கொள்கை, தாராளமய கொள்கை. இதுல வர ஆர்டிகல்லாம் உங்களுக்கு எதுன்னு சொல்லியிருக்கேன். 45 வரும். ஆர்டிகல் 5 மூணு சொல்லுங்க. ஆர்டிகல் 45 இந்த மூணு டாபிக்ல எதுல வரும்? கம்பல்சரி ஃப்ரீ எஜுகேஷன் தானே? ஓகே, தாராளமய. அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க. ஆர்டிகல் 40 நம்பருக்கு எல்லாருக்கும் காந்திக்குள் கிராம பஞ்சாயத்து. அடுத்தது மத்திய மாநில உறவு. மத்திய மாநில உறவு ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க போலாம். பார்க் கிட்ட சொல்லுங்க. பார்க் என்ன சொல்லுது? என்ன சொல்லிருக்கேன்? உறவு. உறவுனாவே நம்ம ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். ரெண்டு பேர் இருக்கும் உறவுக்கு. பாருங்க, ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணா ரெண்டு பேர் இருக்கு. பாருங்க, இங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் 11. பார்ட் 11 ஆர்டிகல் 245 இருந்து அந்த நதிநீர் பங்கீடு முடிஞ்சு போன பிறகு நான் வச்சுங்க. நீங்க நதிநீர் பங்கீடு உறவு பத்தின மத்திய மாநில இருந்த பிரச்சனையே வந்து அந்த ரிவர் ப்ராப்ளம் நிறைய வரும் எப்பவுமே எல்லாருக்கும். நம்ம சவுத் இந்தியால இருக்குல்ல, ஸ்டேட் கம்பேர் பண்ணுங்க. தமிழ்நாடு, கேரளா என்ன பிரச்சனை? முல்லை பெரியாறு. தமிழ்நாடு, கர்நாடகா. தமிழ்நாடு, ஆந்திரா. என்ன தமிழ்நாடு, ஆந்திரா நதிநீர் பிரச்சனை இல்லையா? மகாலட்சுமி சொல்லு. தமிழ்நாடுக்கு ஆந்திராவுக்குள்ள நதிநீர் பிரச்சனை. எந்த ரிவர், எந்த டேம் பிரச்சனை வருது? ஆந்திராக்கு வரலையா? மேகதாது இல்ல. ஆந்திரா ஒரு டேம் கட்டிருக்காங்க. எந்த இடத்துல? பார்த்து சொல்றீங்களா? அப்புறமா சொல்லுங்க. இது சொல்லுங்க. என்ன பிரிக்கிறாங்க? அதை மத்திய மாநில உறவு, என்ன உறவு? சட்டமன்ற உறவு. இன்னொன்று நிர்வாக உறவு. ஓகே, 45 10 245 இருந்து 10 55 வரை. ஓகே, நீதி 45 55 சட்டமன்ற. நிர்வாகம் இது மட்டும் எல்லாம் பாருங்க. நம்ம ஒண்ணு சொன்ன ஆர்டிகல் 45 55 சட்டமன்ற. நிர்வாகம் ஆர்டிகல் போடுங்க பக்கத்துல, வெறும் நம்பர் போடாதீங்க. 256 256 இருந்து 63. நிதி நிதிக்கு பினான்ஸ் கமிஷன் போன வரணும் இல்ல, பட் உறவுல வராது. 280 இருந்து 2 வருஷத்துக்கு ஒரு முன்னாடியே வந்து பினான்ஸ் கமிஷன் ஆரம்பிப்பாங்க. மொத்தம் 16 பினான்ஸ் கமிஷன் சொல்லுனா. அடுத்தது குழு. குழு 2. ஃபர்ஸ்ட் ராஜமன்னார். ஃபர்ஸ்ட் ராஜமன்னார் கமிட்டி. இரண்டாவது சர்க்காரியா. ராஜமன்னார் ஒன்று, சர்க்காரியா. பூஞ்ச் கமிட்டி வருமா? பூஞ்ச் கடைசியாக அமைக்கப்பட்டது நான் கேட்டாங்க. பூஞ்ச் 7 இயர் பெருமாள் கேட்க மாட்டாங்க. 83 வருது சர்க்காரியா. 83 69. இது இயர் கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து யார் எந்த பிரதமர் காலத்துல அமைக்கப்பட்டதுன்னு சம்டைம்ஸ் கேக்குறாங்க. நம்ம படிச்சது எல்லாமே வந்து பிரதமர் வந்து லிங்க் பண்ணி படிக்கணும் கொஞ்சம். ராஜமன்னார் கமிட்டி எந்த பிரதமர் காலத்துல அமைக்கப்பட்டது? நான் சொல்லிக்கிறேன் 6677 இந்திரா காந்தி. 6677 இந்திரா காந்தி. அப்புறம் இன்னொரு இந்திரா காந்தி 82 எத்தனாவது? 36. பிரதமருக்கு கீவேர்ட் சொல்லிருக்கு. 36 வயது நிலை. ஒரு படம் வச்சு தெரியுமா? அந்த கீவேர்ட் வச்சு சொல்லிருக்கணும். அதுல 36 வந்துச்சுன்னா
இந்திரா காந்தி. அப்புறம் தனியா சொல்றத எங்க சொல்லியிருக்கு போன பேச்சுக்கு பிரதமர் ஃபுல்லா நம்பர் சொன்னா சொல்லிடுவாங்க. 14 14 வாஜ்பாய். கரெக்டா? என்ன சொன்ன? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 11 ஒவ்வொரு நாளும் 11 14 வாஜ்பாய். 11வதும் 14வதும் நல்லா கவனிங்க. வாஜ்பாய் எப்படி நான் சொன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு என்னாச்சு 11. அது பாருங்க ஒவ்வொரு நாளும் அது 4 வந்துச்சு. வாஜ்பாய் என்ன பண்ணோம்? வாட்ச் பண்ணோம். யார? பாய பையனை சும்மாவே விடக்கூடாது. அவனை பையனை வந்து நம்ம எப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். அவன் என்ன பண்றான் ஏது பண்றான்ட்டு. அது வந்து அது ஞாபகம் சொல்லி. அதே 36 மொத்தமா சொல்றான். அதை 3 கமிட்டி ராஜமண்டார் சர்க்காரியா பூச். இயர் நோட் பண்ணுங்க. இது எந்த பிரதமர் காலத்தில்? ரெண்டுமே இந்திரா காந்திக்கு பீரியட்ல வந்து அமைக்கப்பட்ட 2 கமிட்டி இருக்கு. கேட்பாங்க ராஜமன்னாரும் சர்க்காரியாவும். மத்திய மாநில உறவு இருக்குமா? அவங்க பிரதமர் காலத்துல கேக்குறாங்க. தமிழ்நாடு தான் பிரதமர் காலத்தில் பிரதமர் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் ஆகுமா? ஓகே, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த உறவு சொல்லும்போது இது ஒரு ஞாபகம் வச்சு கொஞ்சம் பாத்தீங்களா? 2 இங்க 6 பெருசா போட்டிருக்கேன். இங்க 2 போட்டிருக்கேன். 2 ஸ்டேட்டுக்குள்ள நதிநீர் பிரச்சனை சொல்லுது. இந்த 6 வந்து இப்படி போட்டுங்க. 2 இந்த ரிவர் டி இருக்கும். சரிங்களா? 2 மாநிலத்துக்குள்ள 6 பிரச்சனை தீர்க்கிறது தான் ஆர்டிகல் 262. அரசியலமைப்பின் முகவுரை நீரின் எதன் அடிப்படையில் அரசியலமைப்பின் முகவுரை என்ன பேஸ்ல உருவாக்கணும்னா குறிக்கோள் தீர்மானம். குறிக்கோள் தீர்மானம் போட்டுங்க. குறிக்கோள் தீர்மானத்தின் மூலம் முகவுரை அமைக்கப்பட்டது. ஏன் சொல்லுங்க? 1946 டிசம்பர் 11 அறிமுகப்படுத்தப்பட்டது. 46 டிசம்பர் 13 அறிமுகம். நடைமுறை 47 ஜனவரி 22. क्वेश्चन கேட்டிருக்கேன். 47 ஜனவரி 22. இந்த டேட் கேட்ட क्वेश्चन என்ன கேட்ட क्वेश्चन? நேருவின் முகவுரை வந்து எந்த குறிக்கோள் தீர்மானம் இயற்றப்பட்டது நடைமுறைக்கு வந்தது? 47 ஜனவரி 22. இந்த அரசியலமைப்பு வந்து நடத்தும்போது ஒரு 15 இயர் சொல்லி ஞாபகம் இருக்குங்களா? தேசிய கேலண்டர் 57 மார்ச் 22. தேசிய கொடி 47 ஜூலை 22. பாருங்க 47 ஜூலை 22 என்னது? தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1957 மார்ச் 22 என்னது? நேஷனல் கேலண்டர், கிரிகோரியன் கேலண்டர் சொல்லுவோம். தேசிய நாட்காட்டி. மீதி பாயிண்ட் உங்களுக்கு அந்த பாயிண்ட் சொல்லிருப்பேன். ஒரு 20 இயர் வந்திருக்குங்க. அந்த இயர் வந்து இப்படி படிக்கணும் கொஞ்சம். இங்க பாருங்க, இது ஒரு 2-3 இயர் இருக்கு. 1929 டிசம்பர் 31 கொஞ்சம் ஸ்பீட் எழுதி கொஞ்சம். 1930 ஜனவரி 26. 1950 ஜனவரி 26. இது 3 கொஞ்சம் நோட் பண்ணுங்க. இங்க பாருங்க 1929 டிசம்பர் 31. ரிப்பீட் क्वेश्चन டிஎன்பிசி. என்னது? பூர்ண சுயராஜ்யம். முழு சுதந்திரம் வேண்டி தீர்மானம் இயற்றப்பட்டது. தீர்மானம் முழு சுதந்திரத்துக்கான தீர்மானம் 29 டிசம்பர் 31. அது ஐஎன்சில வருமா எந்த மாநாடுன்னு சொல்லிடுறேன். பட் இயர் மட்டும் நோட் பண்ணுங்க. 1930 ஜனவரி 26. நிறைய பேர் என்ன பண்ண முதல் சுதந்திரம் 1947 ஆகஸ்ட் 15 போடுவாங்க. நம்ம அந்த சாக்லேட் வாங்கி சாப்பிட்ற ஞாபகத்துல இருக்கும். கொடியேற்றினா சாக்லேட் கொடுப்பாங்கன்ட்டு. ஆனா இங்க பாருங்க கொஸ்டின் நல்லா தெளிவா படிக்கணும். 1930 ஜனவரி 26னா இந்தியா முதலாக எந்த நாளை முதல் சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது? எந்த நாளை முதல் சுதந்திர நாள்? ஃபர்ஸ்ட் சுதந்திர நாள். இது தீர்மானம்.
அடுத்து வரும் வந்து நாளை வந்து ஜனவரி 26 செலக்ட் பண்ணிக்கலாம் இருக்கு. இதை நினைவா பாருங்க. இந்த ஜனவரி 26 நினைவா தான் 1950 ஜனவரி 26 முதல் குடியரசு தினமா கொண்டாடுறாங்க. 1950 ஜனவரி. இந்த ஜனவரி 26 எதுக்காக கேட்டா இந்த ஜனவரி தான். இது 30 வர ஜனவரி 26. அதே பாருங்க 1947 சுதந்திரம் ஆகஸ்ட் 15. இது ஞாபகம் இருக்காருன்னா இந்த ஆகஸ்ட் 15 ஏன்? ஆமா, வேர்ல்ட் வார்ல ஜப்பான் சரணடைந்த நாள் ஆகஸ்ட் 15. அந்த ஆகஸ்ட் 15 அதனுடைய ஞாபகமாக தான் 1947 ஆகஸ்ட் 15 வந்து நம்ம சூஸ் பண்ணுவோம். இந்த ஆகஸ்ட் 15 எதுக்காக? ஜனவரி 26 எதுக்காக? அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஸ்கூல் புக்ல எல்லாம் நம்ம நிறைய கொடுக்க மாட்டாங்க. ஜனவரி 26 குடியரசு லீவ் விடுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. 47 ஆகஸ்ட் 15 குடியேற்றுவாங்க, அன்னைக்கு சாக்லேட் கொடுப்பாங்க, முடிஞ்சிச்சு. ஆனா ஆகஸ்ட் 15 ஏன் செலக்ட் பண்ணாங்க? நம்ம இப்ப ஆகஸ்ட் 14 பாகிஸ்தானு, ஆகஸ்ட் 14 நமக்கு 15 அவங்களுக்கு பிடிச்சிடும். 15 ஏன்? 14 யாருக்கு? பாகிஸ்தான். 15 நமக்கு. அது ஜப்பான் சரணடைந்த நாள் நினைவாக. அடுத்து சொல்லுங்க. பிரெஞ்சு புரட்சி 1989 1/7/89 பிரெஞ்சு புரட்சி. அதே ரஷ்ய புரட்சினா இன்னும் நிறைய பேர் குழப்பமா இருக்குமா தெரியும். இது பிரெஞ்சு புரட்சி 1989. இது என்கிறது ரஷ்ய புரட்சி. அமெரிக்க புரட்சி 1776. சீன புரட்சி 1911. 1911 சீன புரட்சி. இந்திய பெரும் புரட்சி 1957 மே மாசம் 10. இது இந்திய பெரும் புரட்சி. மீதெல்லாம் புரட்சின்னு தான் சொல்றாங்க. ஆனா நம்மளுக்கு மட்டும் பெரும் புரட்சின்றாங்க. கிரேட் ரெவல்யூஷன். இதுல ரெவல்யூஷன் தான். பிரெஞ்சு ரெவல்யூஷன் கிடைப்பாங்க, ரஷ்யா, அமெரிக்கா, சீனா இதெல்லாம் ஒன்லி ரெவல்யூஷன் கொடுப்பாங்க. ஆனா நம்மளுக்கு மட்டும் பாருங்க அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்திய பெரும் புரட்சி, கிரேட் ரெவல்யூஷன். பிரெஞ்சு புரட்சியோட முழக்கம் யாராவது சொல்றீங்களா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். கேட்டிருக்காங்க கொஸ்டின் நிறைய முறை. கேட்ட கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாண்டர்டா படிக்கணும். பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி அது 1917. இது வந்து 1/7/89 சொன்னாங்க. இது யார் காலத்துல இருந்து? 12ஆம் லூயியா? பிரெஞ்சு புரட்சி யார் காலத்துல நடப்படுதுன்னு கேட்பாங்க. 14ஆம் லூயி. வேர்ல்ட் ஹிஸ்டரி பெரும்பாலும் எக்ஸாம்ல வராது. நமக்கு வந்து இங்கிலீஷ் தான். அதனால ரொம்ப டெப்தா உள்ள போக தேவையில்லை. நீங்க அது ரஷ்ய வரலாறு படிக்காதீங்க. ரஷ்ய புரட்சினா எப்படி வந்துச்சு அப்படின்னு ஜஸ்ட் இயரோட முடிச்சுக்கிறது. ரஷ்ய புரட்சி, பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி வந்து 14ஆம் லூயி. அதோட இது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இந்த கொட்டேஷன் மார்க். இது பேஸ் பண்ணி முகவரையில் இருக்கா? முகவரை இந்திய அரசியல் முகவரையில் எந்த புரட்சியோட தாக்கத்தை ஏற்படுத்துன்னு கேட்டாக்கா முகவரை பிரெஞ்சு புரட்சியோட அந்த முழக்கங்கள் வந்து இமேஜ் பண்ணுது. அடுத்தது சொல்லுங்க. ஆமா, தொடக்க கல்வி. ஆர்டிகல் இருக்கா? ஆர்டிகல் 21A தொடக்க கல்வி வந்து எதுல இருக்கு? அடிப்படை உரிமையில் இருக்கு, அடிப்படை கடமையில் இருக்கா? ஆமா, அது கேட்பாங்க. தொடக்க கல்வி அடிப்படை உரிமையா கடமையான்னு கேட்பாங்க. அதாவது நீங்க அந்த பார்ட் எல்லாம் படிச்சு பார்க்கணும் ஈஸியா. 1 to 4 என்ன, அப்புறம் 5 to 11, 12 to 35, 36 to பாருங்க. இது என்ன சொல்லுவோம்? இந்தியாவுடைய எல்லைகள். இது 2 குடியுரிமை, 3 அடிப்படை. இப்போ இதுல வருது 21 வந்து 12 to 35 வருதுன்னா அது அடிப்படை உரிமை. அதே அடிப்படை கடமையா இருக்குன்னு கேட்டா கல்வியில ஆமா 51A to ஆமா இங்க பாருங்க. இது அடிப்படை கடமை வருது. அங்கேயும் ஒரு கல்வி வருது.
நிறைய வந்து நம்ம சரியா படிக்கலன்னா அடிப்படை உரிமையை வந்து அடிப்படை கடமை மாத்தி போட்டுருவோம். வீட்டுக்கு வந்து பாதி தூரம் வரும், அப்பதான் தெரியும் நமக்கு மாத்தி போட்டோமே அப்படின்ட்டு. திரும்ப போயிட்டு ஆன்சர் ஷீட் வாங்கி மார்க் பண்ணுவோமா? சென்னை போயிட்டு இருக்கோம் எல்லாரும். அதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். இது அடிப்படை கடமை, இது அடிப்படை உரிமை, ரெண்டுமே கல்விதான். 21A ஆர்டிகல் 51 ஏழு கேன்னு கேட்பாங்க. 7K அமெண்ட்மெண்ட் 86 ஆர்டிகல் இதெல்லாம் நோட் பண்ணுங்க. ஆர்டிகல் 45 2002 இயர் சட்ட திருத்தம் எதுன்னு கேட்பாங்க. RTE 2009 நோட் பண்ணுங்க. இது ஃபங்க்ஷன் ஆனது எப்ப கேட்டா 1/4/10. இது எல்லாம் எஜுகேஷன் ரிலேட்டடா வருது. என்ன சொன்னோம்? ஆர்டிகல் 21A ஆர்டிகல் 51ல K இந்த ரெண்டு அடிப்படை கடமை சட்ட திருத்தம் 86 2002 ஆர்டிகல் 45 இதுல வருதா? DPSP. ஆக மொத்தம் கல்வின்னு வரும்போது உங்களுக்கு 3 ஹெட்டிங் வரணும். அடிப்படை உரிமை, அப்புறம் அடிப்படை கடமை, அப்புறம் DPSP. 3 ஆர்டிகல் பாருங்க. 21A 51A அப்புறம் 7K போடுங்க. ஆர்டிகல் 45. இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா क्वेश्चन பேப்பர்ல கேட்டுட்டு ஏதாவது இருக்குன்னு கேட்கலாம். சம்டைம்ஸ் क्वेश्चन அடிப்படை உரிமையா கடமையா DPSPயா தவறான என்ன கேட்டு இதே ஒரு மாத்தி கேட்போம். அடிப்படை உரிமையை கடமை மாத்தலாம். அப்புறம் கூட சேர்ந்து படிக்கிறது RTE 2009 ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். சார் ஆனா ஆர்டிகல் 45 வந்து 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி பிளஸ் பாதுகாப்பு கல்வி 6 to 14 6 வயது அடிப்படை பேசிக். அப்புறம் SSA நம்ம எஜுகேஷன் டாபிக் மட்டும் சொல்லலாம். நிறைய இருக்கும். எஜுகேஷன் டாபிக் எஜுகேஷன் ஒன்று இருக்கும். கல்வி வளர்ச்சி நிலைகள், இந்தியாவின் கல்வி வளர்ச்சி நிலைகள். ஆக்சுவலா இது வந்து ஒரு மெயின் எக்ஸாம் கொஸ்டின். இந்தியாவின் கல்வி வளர்ச்சி நிலைகளை விளக்குகன்னு கேட்பாங்க கொஸ்டின். நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும்னா வாரணாசியில கல்கத்தா மதராசால இருந்து ஆரம்பிக்கணும். அப்புறம் நடத்துறது. அப்புறம் ஒரு கோர்வேட் சொல்லுக்கு ஞாபகம் இருக்கா? ஆண்டரு ராங்கா ஷூட் பண்ணதுனால அந்த பறவைகள் எல்லாம் பறந்து போச்சு. கோ ரன் அவே. கோத்தாரி வழி படிச்சிருப்போம் அந்த ஷார்ட் ஃபார்ம்ல. உட்ஸ் ராலே ராங்கா ஷூட் பண்ணாங்க. ஷார்ட்லர். இது நான் தனியா வந்து எஜுகேஷன் டாபிக் மட்டும் தனியா நான் தர ஒரு நாளைக்கு. அது ஈஸியா உங்களுக்கு மெமரி ஆயிடும். அந்த கமிட்டி வெளியே நட்டுறா. அடுத்து சொல்லுங்க. ஓகே. மத்திய அரசின் அரசியலமைப்பு தலைவர். தலைவரும் கேட்கும்போது நிறைய பேர் தலைவர்னா பிரச்சனை தான். போஸ்டிங்லயும் பிரச்சனை தான். ஓகே. மத்திய அரசின் அரசியலமைப்பின் தலைவர். அப்புறம் அரசின் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர். 3 சொல்லுங்க. அரசியலமைப்பு தலைவர், குடியரசுத் தலைவர். அரசின் தலைவர் அது குடியரசுத் தலைவர் தான். ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஹெட் ஆஃப் த அடுத்து அரசாங்கம் பிரதமர். இது பிராக்கெட்ல இருக்கு. ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் இது ஹெட் ஆஃப் த ஸ்டேட். ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அது தெரியும். ஹெட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு தலைவர், குடியரசுத் தலைவர். மாநிலங்களிடையே சிக்கல்களை தீர்க்கும் அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் எந்த அடிப்படையில்? ஆமா, சிக்கல்கள் தீர்க்க அதிகாரம்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த வகை அதிகாரத்தை யூஸ் பண்றதுன்னு கேட்பாங்க. தனக்கே உரிய அதிகாரம். புக் பேக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்குது, அப்படியே படிச்சுங்க நீங்க. தனக்கே உரிய அதிகாரம். சுப்ரீம் கோர்ட் பத்தி ஏதாவது ஒரு பாயிண்ட் சொல்லுங்களேன். 1950 ஜனவரி 28 பாருங்க. நம்ம ஜனவரியில பார்க்கும் 24 ஒரு ஆன்சர் வருமா? 1950 ஜனவரி 24 வருதா? 50 ஜனவரி 26 வருதா? ஜனவரி 26 ஜனவரி
24 இதுல கொஸ்டின் வருது. ஆமா சாரி ஜனவரி 29 இப்படி சேர்த்து படிக்கும்போது ஈஸியா ஞாபகம் இருக்கும். எல்லாமே 1950 தான். 24 தேசிய கீதம் புரியல. ஓகே தேசிய பாடல் வேற, தேசிய கீதம் 26 ஓகே எல்லாரும் தெரியும், அது பிரச்சனை இல்லை. தேசிய கீதம் வேற தேசிய பாடல் அன்னைக்கு போர்டு லென்த் எழுதி போட்டேன். ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? ஓகே ஜனவரி 28 சுப்ரீம் கோர்ட் 29 பாஸ் அறைக்கு செல்லுதல் பாஸ் அறைக்கு செல்லுதல் மட்டும். அடுத்தது சுப்ரீம் கோர்ட் பத்தி 2 பாயிண்ட் சொல்லுங்க. ஆர்டிகல் ஓகே ரிட்டு ஒரு क्वेश्चन உங்களுக்கு ஹோம்வொர்க் மாதிரி கொடுக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டிகல் யூஸ் பண்ணோம் சரிங்களா? அந்த ஆர்டிகல் வந்து அது வந்து பிரம்மாஸ்திரம் சொல்லுவாங்க. 143 இல்ல 2 கரெக்ட்டா? இது உங்களுக்கு வீட்ல போயிட்டு என்ன பண்றீங்க சர்ச் பண்ணுங்க. 143 ஓகே. அது வந்து குடியரசுத் தலைவர் வந்து அவங்க அதாவது டவுட் ஏதாவது கேட்டோம்னாக்கா அவங்க போய் கேட்டுக்கலாம். நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து நீதித்துறை சார்ந்த விளக்கங்கள் ஏதாவது வேணும்னா அவங்க கேட்கலாம். 143 சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு பிரம்மாஸ்திரம் சொல்லுவாங்க ஆர்டிகல் 142. அது எப்படி வேணும் கேட்கலாம் क्वेश्चन. ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆர்டிகல் என்ன நியூஸ் பேப்பர்லாம் வந்தது ஒரு முறை பிரம்மாஸ்திரம் சொல்லுவாங்க. அது பிரம்மாஸ்திரம் என்ன? ஒரு முறை மட்டும் தான் அது சக்சஸ் ஆயிடுமா? அடுத்தது நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவி. சுப்ரீம் கோர்ட் ஒரு பாயிண்ட் தெரியல, அந்த இது தெரியலையா? ஒழுங்குமுறை சட்டம் நான் பலமுறை சொல்லிட்டோம். கல்கத்தா உச்ச நீதிமன்றம் எந்த சட்டத்தின்படி? அதெல்லாம் நிறைய முறை சொல்லி வச்சிருக்காங்க, சொல்லல. ஒழுங்குமுறை சட்டத்தின்படி கல்கத்தால ஒரு உச்ச நீதிமன்றம் 1974. இது ரெகுலேட்டிங் ஆக்ட். ரெகுலேட்டிங் ஆக்ட் வாரணாசி பிரிவுல கல்கத்தாவில் ஒரு உச்ச நீதிமன்றம். அது தலைமை நீதிபதி யாருன்னு உங்களுக்கு தெரியும், சார் எலிசா ஹிம்பே. சார் எலிசா ஹிம்பே. இரண்டாவது நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவி. நாட்டின் இரண்டாவது உயர்ந்த பதவி துணை குடியரசுத் தலைவர். முதல் உயர்ந்த பதவினா குடியரசுத் தலைவர், இரண்டாவது உயர்ந்த பதவினா துணை குடியரசுத் தலைவர். மூன்றாவது வருமா? ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு போகக்கூடாது. ஆராய்ச்சி பண்ணா டிஎன்பிஎஸ்சி தப்பா போயிடும். சரிங்களா? திரும்ப சொல்றதுதான். கொஸ்டின் ஒரு முறை படிக்கிறீங்களா? ஒரு முறை மட்டும் படிச்சு தெளிவா படிச்சிருங்க. ஃபுல்லா படிச்சுட்டு ரொம்ப பிஹெச்டி லெவல்ல யோசிக்கினா கணக்கு கொஸ்டின் தப்பு. புரியுதா? ரொம்பலாம் யோசிக்க கூடாது. கொஸ்டின் படிச்ச உடனே ஒரு ஸ்பார்க் ஆகணும் மைண்ட்ல. அதான் ஆன்சர். நிறைய பேர் சொல்லுவீங்க, உங்களுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவீங்க. என்னன்னு, முதல்ல நான் புள்ளி வச்சேன், அப்புறம் அதை விட்டு இன்னொன்னு போட்டேன். அது கோலம். புள்ளி வச்சா மார்க் பண்ணோம், 2 புள்ளி வச்சா அவுட். இல்ல சார் நான் ரெண்டாவது புள்ளி வச்சு ரைட் ஆச்சு 2 3, ஆனா முதல்ல புள்ளி வச்சு 7 தப்பாச்சே. டிஃபரெண்ட் ஆச்சு. இப்போ 4 லாஸ், 4 தான் கரெக்டா போயிருக்கும். அப்ப என்ன பண்றீங்க, தப்பா ரைட்டோ என்ன பண்ணோம், முடிவு வச்சுட்டா மாத்தவே கூடாது. தப்பானாலும் பரவாயில்ல, முதல்ல ஒரு பாருங்க, அதான் ஆன்சர். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அது தப்பா போயிட்டு பயத்துல மாத்தி மாத்தி போட்டு இந்த மாதிரி தான் 7 4ன்ற மாதிரி கால்குலேஷன்லாம் மாத்தி போட்டு 2 தான் ரைட்டா உங்களுக்கு. ஆனா முதல்ல புள்ளி வச்சிருக்கீங்க பாருங்க, அதுல 7 ரைட்டா இருக்கு. முதல் புள்ளி வச்சு ரைட்டா இருந்தா அது பார்த்து கொஞ்சம் தப்பான பரவாயில்ல. யாரும் தான் ரைட்டா போறோம், மொத்தத்தையும் 300 ரைட் பண்ணணும். ஏன்னா ரைட் பண்ண முடியாதுங்க, என்னாலதான் முடியாது.
அதனால அதுல ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. பெரியாருன்னா யாருமே தெரியாதுன்னு நம்ம வச்சுருந்தீங்க. பெரியாருன்னா நாம தான் ஹீரோ, மத்தவங்க ஜீரோ, அப்படி மைண்ட் செட் கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டின் தெரியல எனக்கு, மத்தவனுக்கும் தெரியாது அப்படின்ற மைண்ட் செட் போனாதான் நம்மளால ஓரளவுக்கு முடியும். ஐயோ எது தெரியலையே அப்படின்னா நீங்க அங்கேயே காலி. எல்லாருக்கும் எல்லா கொஸ்டின் தெரியாது. ஓகே, அடுத்தது அந்த கட் ஆஃப் சொல்ல வரதான்னு பாருங்க. கூற்று தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் எண்ணிக்கை 36 தமிழ்நாட்டுல அமைச்சர்கள் பார்த்தா 36 பேர் இருக்காங்க. காரணம் இல்ல சார், இங்க ஒரு 2 பேர் சேர்த்துங்களேன், ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க, அவங்க சேர்த்து விட்டுலாம், அவங்களுக்கு நிறைய ஓட்டெல்லாம் வாங்கிருக்காங்க அப்படின்னா முடியாது. ஏன்? அது மாதிரி சட்ட திருத்தம் பண்ணிருக்காங்க, வரையறை பண்ணிருக்காங்க, இப்படிதான் பண்ணணும் அப்படின்ட்டு. என்ன சட்ட திருத்தம் அது? அமெண்ட்மெண்ட் 91 2003ல பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்லிருக்காங்க, ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்களோ, எக்ஸ்னு வச்சுக்கிட்டா நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா, 234 நம்மளுக்கு இன்டு 15%, அதான் 15/100. இது கேன்சல் பண்ணி பாருங்க, போட்டு பாத்தீங்களா? ஆன்சர் என்ன? செக் பண்ணி பாத்தீங்களா? 35 பாயிண்ட் சம்திங் வரும். பாயிண்ட் வருது இல்ல, அதனால கண்டிப்பா ரவுண்ட் ஃபிகர் தான் இருக்குது. ஓகே, 36 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி எல்லா மாநிலத்திலும் அப்படிதான் வரையறுச்சிருக்காங்க. அது கொஞ்சமா எம்எல்ஏ இருப்பாங்க, கொஞ்சமா அமைச்சரவை. ஏதாவது ஒரு அமைச்சரவை சொல்லுங்க. வேற எதுனா, வேற ஸ்டேட் இத்தனை எம்பி எம்எல்ஏ இருக்காங்க அமைச்சர் சொல்லுங்க. பக்கத்து ஸ்டேட் சொல்லுங்க. நமது மட்டும் 234. உத்தரப்பிரதேச சொல்லுங்க. இல்ல எம்எல்ஏ சொல்லுங்க எவ்வளவுன்னு. அதுக்காக மக்கள் தொகை சொல்லிடாதீங்க, அமெரிக்காவோட அது ஈக்குவலா இருக்கு அப்படின்னு. எம்எல்ஏ எவ்வளவு? அப்ப ஸ்டக் ஆகுது. எம்எல்ஏ சட்டமன்ற பில் படிக்கணும் கொஞ்சம். 2 எக்ஸாமுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு, 4 ஸ்டேட் மேஜர் பாலிங் அந்த பக்கம் தான் இருந்தது, எம்எல்ஏ எண்ணிக்கை இருந்தது. ஞாபகம் இருக்காருன்னா 80 இல்ல மினிஸ்டர் சொல்லுங்க நீங்க. இது சாரி எம்எல்ஏ சொல்லுங்க மொத்தமா. அந்த லிஸ்ட் அப்புறம் பிடிஎஃப் பண்ணி போடுறேன், சரிங்களா? ஜஸ்ட் போய் பாத்துங்க, அதிகமாக திருக்குறளை படிச்சது மொத்தமா தேவையில்லை. பரப்பளவில் இது நோட் பண்ணி வச்சீங்களா? அமெண்ட்மெண்ட் முக்கியம், அது கூற்று காரணம் சரியது. 15% இருப்பாங்க. அந்த மொத்த எம்எல்ஏஸ்ல 15% இருக்கிறதுன்னு கொஸ்டின் கேட்பான். ஒரு மாநிலத்தில் மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 15% அமைச்சராக இருக்க வேண்டும் என கூறும் சட்ட திருத்தம் எது? இது ஆன்சர். பரப்பளவில் இந்தியா எத்தனாவது பெரிய நாடு? 2வது பெரிய நாடா? 7. கொஸ்டின் சரியா படிக்கலனா அது மக்கள் தொகை. பாப்புலேஷன்ல பரப்பளவுல 7, மக்கள் தொகையில அதுவும் ரெக்கார்ட் ஆகட்டுங்க. இதுலயும் அது சென்செக்ஸ் புள்ளி மாதிரி மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஸ்டாண்டர்ட்னா 2. இது எடுத்துங்க, இப்போ போட்டு வச்சுங்க. மக்கள் தொகையில பரப்பளவுல 7வது. ஓகே, பரப்பளவு தெரியுமா எல்லாருக்கும்? பாருங்க 32 போட்டுமா, அது அப்படியே நம்ம 2 ஸ்பேஸ் தள்ளி திருப்பி போடுங்க. கரெக்ட்டா? 32. அப்புறம் 3 பக்கம் 6 இது மனப்பாடம் எல்லாம் இருக்கு நம்ம, சரியா? அப்ப அங்க பாருங்க 32 தள்ளி என்ன பண்றீங்க, இங்க ஒரு ஸ்பேஸ், இங்க 2 ஸ்பேஸ் பாருங்க போட்டீங்களா? 2 6 7 இருக்கு. சரியா? 32 மட்டும் போடுங்க, அது தள்ளி இப்படி போடுங்க. இங்க ஒரு ஸ்பேஸ், இங்க 2 ஸ்பேஸ். 32 பக்கத்துல ஒரு ஸ்பேஸ், இங்க 2 ஸ்பேஸ். கேப் விட்டுக்கிறல 32 பக்கத்துல 32 2 ஸ்பேஸ் விட்டுருங்க, 2 திருப்பி போட்டுனாக்கா ஒரு ஸ்பேஸ் விடுங்க.
இப்ப பெருக்குங்க 6 7 சதுர கிலோமீட்டர் ஆர் இது ஸ்கொயர் கிலோமீட்டர் சுத்தி போடுவாங்க அல்லது கிலோமீட்டர் ஸ்கொயர் மில்லியன்ல கேட்டா இது குரூப் போற क्वेश्चन மில்லியன்ல சொல்லுங்க 3.28 மில்லியன் கிலோமீட்டர் இந்த நம்பர் சப்போஸ் ஆப்ஷன்ல 3.3 3.4 3.5 இருக்கு என்ன பண்ணுவீங்க நீ அடம்பு பாருங்க 3.3 3.4 3.5 3.6 இருக்கு ஆன்சர் வந்து 3.3 தான் சூஸ் பண்ணீங்க நீங்க உடனே வந்து இங்க ஷார்ட் கட் சொன்னாங்கல 32 3 போட்டு அப்புறம் 2 3 போட்டாங்கல 32 இல்லையே 3.2 இல்லையேன்னு வந்து அவசரமா போட்டு இ ஆப்ஷன் போட்டுருக்காங்க விடை தெரியவில்லை இருக்கு சரியா ரவுண்ட் நம்பர் 3.3 ஓகே தமிழக சேர்ப்பச்சில 1,30,000 கரெக்டா தமிழ்நாட்டுக்கு டேட் ஆஃப் பர்த் மாதிரி கொஞ்சம் படிங்க 1,30,058 சதுர கிலோமீட்டர் தமிழ்நாடு பரப்பளவுல இந்தியாவுல தமிழ்நாடு பரப்பளவுல 11வது பரப்பளவு 11வது பெரிய மாநிலம் ஆப்ஷன் 11 இருக்குதா அது டென்டேட்டிவ் இருக்குமா பர்மனன்ட் கீ வரும்போது கொஞ்சம் பாருங்க யாருமே நம்ம பார்க்க இல்லையே அதுல இருந்து நம்ம பார்த்து வேலைக்கு போயிடுறோம் அடுத்தது பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு ஆந்திரா 2 மாநிலத்தில் இருக்கும் பழவேற்காடு ஏரி அடுத்தது மலபார் கடற்கரையில் அதிகம் காணப்படும் அதான் சொன்னேன் இல்லையா அந்த காயல்களும் உப்பங்கடிகளும் சாலைக்க மாட்டாங்க மலபார் கடற்கரைங்க சின்னதா ஒரு குக்கி மார்க் பெண் மாதிரி இருக்கும் இதுதான் லகுன் லேக்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த சாலைக்க மாட்டெல்லாம் உள்ள இருக்கிறாங்கல்ல அதுக்கு லகுன் லேக்னு சொல்லுவாங்க லகுன் லேக் ஒரு ஷார்ட்கட் ஃபார்ம் பாருங்க பிவிசி கெமிஸ்ட்ரி வச்சு இங்கேயும் படிக்கிறோம் அங்கேயும் படிக்கிறோம் என்னன்னா இங்க பாருங்க இங்கிலீஷ்ல போட்டுங்க லகுன் லேக் போட்டுங்க LAGWIN லகுன் லேக் இந்தியா லகுன் டைப் ஆஃப் லேக் எதுன்னு கேட்டா 3 அந்த பிவிசி படிச்சீங்க பிவிசினா 1 இப்பதான் பார்த்தோம் பழவேற்காடு சாயில் வாட்டர் என்டர் ஆகுது சூழ்நிலை உப்பங்கடிகளும் காயல்களும் சொன்னோம் அதே மாதிரி தான் அது மலபார் கணக்குல இருக்கு பட் இந்தியா ஃபுல்லா இருக்குது பாத்தீங்கன்னா 3 பாருங்க பழவேற்காடு வேம்பநாடு சில்கா இதே பிவிசி பல்லவர்கள் ஒரு ஷார்ட்கட் சொல்லி ஞாபகம் இருக்கா பப்பதேவா விஷ்ணு கோபன் சிம்பு விஷ்ணு 3 பிரிப்பு பல்லவர்கள் என்னென்ன பல்லவர்கள் முதல் இடை கடை முதல் பல்லவ வம்சத்தை தோற்றுவித்தவர் பப்பதேவா அப்புறம் பி விஷ்ணு கோபன் சி சிம்ம விஷ்ணு அந்த பிவிசி சேர்த்து இதையும் படிச்சீங்க கெமிஸ்ட்ரியில பாலிமர்ல உள்ள பிவிசி வெப்பத்தால் இலகும் பிளாஸ்டிக் இலகுமா இருக்குமா இலகும் இருக்கும்க்கு பேக்லைட் கண்டென்ட் ஃபீனால் பிளஸ் ஃபார்மால்டிஹைட் ஃபார்மால்டிஹைட் ஐயூபிஎஸ் பேரு யார் சொல்றாங்க இதான் ஃபார்மால்டிஹைடோட கெமிஸ்ட்ரி இது மாலிக்யூல் ஃபார்முலா இதோட ஐயூபாத் பேரு மெத்தனேல் மெத்தனால் ஆல்கஹால் இது வந்து OH வந்தா மெத்தனால் போன வாரம் ரயில்வே கேட்டாங்களா போன வாரம் முன்னாடி வரணுமா இங்க பாருங்க alkane CnH2n CnH2n -2 CnH2n
2n plus 2 கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்க. இங்க பாருங்க இது ஒண்ணாச்சா, இது நோட் பண்ணீங்களா? மெத்தனால் மெத்தட் இது சைடுல இருக்குங்க. நாம வந்து கெமிஸ்ட்ரி டாபிக் படிக்கல, இருந்தாலும் நம்ம எங்க படிச்சு ஆரம்பிச்சோம், இந்த மாதிரி எல்லாரும் சேர்த்து படிச்சீங்க நீங்க. ஆல்டிஹைடு இது ஆல்கஹால், இது பாருங்க 2n 2 2n plus 2 வித்தியாசம் பாத்தீங்களா? இங்க எதுவுமே இல்ல, பிளஸ் இல்ல மைனஸ் இல்ல, நியூட்ரலா இருக்கு. 2n மைனஸ் கழிச்சிருக்காங்க, கழிச்சிருக்காங்கன்னா கைன் ஆல்கைன் ஆல்கைன். ஓகே, ஒண்ணு நான் கண்டுபிடிச்சா ஆன்சர் போடலாம். இது கழிச்சிருக்காங்க, கைன் கழிச்சிருக்காங்க. ஆல்கேன் இது ஆல்கீன். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பார்க்கிறதுக்கு. நம்ம எதனா ஒரு இடத்துல நம்ம அத பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். எந்த இடத்துல பார்த்து நம்ம அதை கிளியர் பண்ணணும் அதுதான். இப்ப நம்ம கூட எல்லா இடத்துலயும் ஊசி போடுறாங்களா, இன்ஜெக்ஷன் போடுறாங்க, போனாலே குத்துட்டுறாங்களா, பாக்குறாங்களா அந்த எந்த இடத்துல பண்ணா கரெக்டா இருக்குன்ட்டு. இல்ல அப்ப டிஎன்ஏ வந்து இங்க நம்ம பண்ண நாம இருக்கா, அந்த ஜெனடிக்ல டிஎன்ஏ வந்து எந்த இடத்துல கட் பண்ணி ஜாயின் பண்றாங்க பார்த்து நாம இருக்கா. ஓகே, ஆல்கேன் அது அடுத்து பாருங்க. ஒண்ணு இது போன வாரம் முன்னாடி வர ரயில்வே கேட்டான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க இது ஞாபகம் இருக்கா பாருங்க. டிஎன்பிஎஸ்ல அது ரெடிமேட் கோர்ஸ், எப்பவுமே டிஎன்பிஎஸ்ல கெமிஸ்ட்ரியா ஒரு கோர்ஸ் கேட்டு விட்டுருவோம். இதுதான் COR தான். இது ரெண்டு பக்கம் ஆர் போட்டுக்கலாம், இல்ல போடாம விட்டுடலாம். அது நிறைய இருக்கு, நமக்கு என்ன தேவை குரூப் அதை மட்டும் படிச்சுங்க. இதுவும் இருக்கு பாருங்க. இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வேணும் சொல்லுங்க, நான் போர்டு பிளேஸ் போட்டுருவேன். அவ்வளவு இருக்கு. இதுதான் ஈத்தர். தான் இதான். இது வந்து ரெண்டு பக்கமும் வந்து அந்த அல்கைல் அரைல் தொகுதி இருக்கும். அது அலிபாட்டிக்கா அரோமேட்டிக்கா அது உள்ள ஆரம்பிச்சிருந்தாக்கா எல்லாம் இன்னைக்கு நம்ம கெமிஸ்ட்ரினாக்கா மொத்த காதல போக வந்துடும். அது வேண்டாம். ஜஸ்ட் எது தேவை ஊருக்கு மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா கெமிஸ்ட்ரியை நீ எடுத்து போட்டீங்கன்னாக்கா கஷ்டம். பாருங்க இது நோட் பண்ணுங்க. அமீன், அமீன் என்ன ஸ்மால் கேட்பா தெரியுமா? அமீன் வராதமா? அழகிய மீன். இதுல ஆன்சர் இருக்கு. அழகிய மீன் இல்ல, அழகிய மீன் வாசனை. அழகிய மீன் பாஸ்மி. அழகிய முட்டை. எது எது சொல்றீங்க? அமீன் வந்து அழகிய மீன். சார் அழகிய மீன் பாஸ்மி அதுவும் வருது. பாஸ்மீன் இல்லைங்க, PH3. இது பாருங்க ஆக்சிஜன் சிங்கிள் பிணைப்புல இருக்கும். இதுக்கு பேர் என்ன? ஈத்தர். CHO ஆல்டிஹைடு. CHO ஆல்டிஹைடு. OH ஆல்கஹால். ஆல்கஹால்னா ரெண்டு எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். மெத்தில் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹாலா? ஆல்கஹால் என்பது மெத்தில் ஆல்கஹாலா எத்தில் ஆல்கஹாலா? ரெண்டுமே இல்ல. எத்தில் ஆல்கஹால் தான் ஆல்கஹால். இன்னும் நமக்கு நேகட்டிவ் சொன்னா குடிக்கிறது. சரியா? எரி சாராயன்றது வேற, சாராயன்றது வேற. COH கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாலிக் இல்ல, கார்பாக்சிலிக் அமிலம். கார்பாலிக் அமிலம் வேற, அது கார்பாலிக் அமிலம். சரளா சொல்லுங்க கிளியரா. கார்பாலிக், கார்பானிக். இன்னும் என்ன சொன்னோம்? கார்பாக்சிலிக். ஜூஸமா? CO2 plus H2O. சாதாரணமா நம்ம குளிக்கும் சோடா, குளிர்பானங்கள் இருக்குது. ஏன்னா அதுல வரக்கூடிய கேஸ் வந்து CO2. அதை நம்ம குடிச்சா H2O. இது ரெண்டும் சேர்த்தா H2CO3
கார்பானிக் ஆசிடோட குறியீடு பார்த்தா இதா இருக்கும் H2CO3. ஏன்னு கேட்டா CO2 plus H2O கூட்டி பாருங்க 4 3 7ன்ற மாதிரி H2 CO2 ன்னு ஒரு H2CO3 கார்பானிக் ஆசிட். கார்பானிக் ஆசிட் என்ன சொல்றது? குட். phenol plus 5% water. phenyl. phenol ஆனோ நம்ம phenyl சொல்றோம் இல்லையா? phenyl. phenol plus 5% water. water mix ஆயிருக்கும். கார்பாக்சிலிக் COH தொகுதிக்கு எல்லாமே கார்பாக்சிலிக் தான். ஆனா வந்து கெமிஸ்ட்ரி ஆர் பியூர் கெமிஸ்ட்ரி இதுல COH ல ஒரு அமிலம் இருக்கு. அது சொல்லுங்க அப்புறமா எனக்கு. COH தொகுதி இல்லாத அமிலம் இது. அமில தொகுதியே இல்லாத ஒரு அமிலம். அப்புறம் சொல்றீங்களா? இப்ப தெரியுமா சொல்லுங்களாமா? ஒரு கை தட்டிடுவோம். யார் சொல்றீங்க பார்க்கலாம். COH தொகுதி இல்லாத ஒரு அமிலம் இருக்கு. இப்ப சொல்லுங்க கீட்டோன். இது எஸ்டர். எஸ்டர் பழமணமுடையது அல்லது மல்லிகைப்பூ மணமுடைய ஒரு எஸ்டர் கேட்டிருக்காங்க ஒரு முறை. மல்லிகைப்பூ மணமுடைய ஒரு எஸ்டர் அதையும் சொல்லணும் நீங்க அப்புறமா. பழமணம் இருக்கும். எஸ்டர் ஒண்ணு இல்ல, ஆல்கஹால் கூட ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் சேர்த்தோம்னா ஆல்கஹால் பிளஸ் கார்பாக்சிலிக் அமிலம் எஸ்டர். ஒரு வினை நடுநிலையாக்கல் வினைன்னு கேட்பாங்க. இதுல எஸ்டர் ஆக்கல் வினை. ஆல்கஹால் ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் யூஸ் எஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதிகம் போதையில் இருக்கிற எலுமிச்சை மழை கொடுத்தா என்ன செய்ய தெரியுமா? அதிகம் போதையில் இருப்பான். அவனை போதை சீக்கிரமா தெளிய வைக்கணும்னா என்ன பண்ணும்? பழத்தை எலுமிச்சை மரத்தை சுத்தி போடணும் இல்ல, மந்திரிச்சு இல்ல, அது ஜூஸ் போட்டு போட்டோம்னா ஈஸியா விட்டுலாம். ஓகே நெக்ஸ்ட் அடுத்து சொல்லுங்க. பூமியின் மிக வறண்ட பகுதி அடகாமா பாலைவனம். அடகாமா பூமியோட வறண்ட பகுதினா ரொம்ப ட்ரையா இருக்கு. நம்மளுக்கு அப்படி இல்லை, கார் பாலைவனம் செமி அரிட் ஜோன். நம்மளுக்கு என்னது அரை வறண்ட பாலைவனம். நம்மளுக்கு வந்து ஃபுல்லா ட்ரைலாம் இல்லை சரியா. இது வந்து டோட்டலா ட்ரை. அடகாமா பாலைவனம் இருக்குன்னா சிலியில் இருக்கு. அங்க என்ன இம்பார்ட்டன்ட் படிவுகள் இருக்கும்? காப்பர் படிவுகள் அதிகமா இருக்கும். சிலி சிலில தென் அமெரிக்காவில மேற்கு பகுதியா இருக்கும். ஒரு சின்ன வால் மாதிரி போகும். சிலியோட நான் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் பாருங்க மேப்ல காப்பர் படிவுகள் அதிகமா இருக்கு. நம்மளது அரை வறண்ட பாலைவனம் போட்டு நம்ம தார் பாலைவனம் போட்டுங்க. செமி அரிட் ஜோன். மருஸ்தலி பிராக்கெட்ல மருஸ்தலின்னு போட்டுங்க. மருஸ்தலி நம் தார் பாலைவனம். தார் பாலம் இந்தியாவுடைய எந்த பகுதியில் அமைந்துள்ளது? வடமேற்கு. சொன்னமில்ல அந்த பாலைவனம் இது ஹெட் ஆபீஸ், ரயில்வே ஹெட் ஆபீஸ். மருஸ்தலின்னு போட்டுங்க. செமி அரிட் ஜோன். அப்புறம் குளிர் பாலைவனம் கோபி. கோபி பாலைவனம் எங்க இருக்கு? பர்டிகுலரா அது குளிர் பாலைவனம்ன்றது ஒரு பிளேஸ்ங்க. அது அந்த பயோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் குளிர் பாலைவனம். எத்தனாவது பயோஸ்பியர் சொல்லுங்க? குளிர் பாலைவனம் பன்னாவுக்கு முன்னாடி. பன்னா எத்தனாவது? நம்பர் படிக்கலையா? நம்பர் கேட்பாங்களே. சரி, கடைசியாக உருவாக்கப்பட்ட பயோஸ்பியர் எது? கஞ்சன்ஜங்கா. எத்தனாவது? 17ஆவதா? 18. உயரமான பயோஸ்பியர் இதுதான் நம்ம இந்தியாவோட ஹையஸ்ட் பயோஸ்பியர். பயோஸ்பியர் எல்லாருக்கும் இந்த ரயில்வே மண்டலம் மாதிரி பயோஸ்பியரை படிக்கணும். ரெண்டு சேர்த்து எழுதுறீங்களா? இன்னைக்கு பயோஸ்பியர் எக்ஸாம் கேட்கறாங்களா இல்லையா? கேட்கறான்றது மட்டும் நல்லா சந்தோஷமா சொல்றீங்க.
கேக்குறாங்க தலையாட்டு இல்ல கேட்காத ஒரு கொஸ்டின் கேட்கறேன் நான் கேட்காத கொஸ்டின் என்ன சொல்றது நானு அது கேட்டா என்ன பண்ணுவீங்க ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் படிக்கணுங்க இப்போ நல்லா தெரியுது ரயில்வே ஆபீஸ் கேட்கறாங்க என்ன பண்ணோம் அப்ப நம்ம முதல் வேலை கேட்கறாங்க நல்லா தெரியுது முதல் வேலை போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்து ஒரு முறை படிச்சீங்க பேப்பர் எடுத்து ஒரு கட்டம் போட்டோம் இருக்கா டைரக்ஷனே இந்த டைரக்ஷன் போட்டுங்க உங்களால எவ்வளவு ஃபில் பண்ண முடியுது முதல்ல பாருங்க அப்படியே ஈஸியா பண்ணலாமனால இந்த பக்கம் சென்னை இருக்கு மேல டெல்லி இருக்கு கல்கத்தா மும்பை அது அப்படியே படிச்சோம்னா நமக்கு அந்த இது தங்க நாற்கார சாலை வருமா அதுக்கு சேர்த்து படிங்க அதையும் தங்க நாற்காரத்துல வரைங்க முதல்ல அப்புறம் இன்னொரு என்ட்ரி போடுங்க 8 ஆச்சா 4 ஆச்சு இன்னொரு 4 பெருக்கல் படி போட்டோம் நீங்க பாருங்க 8 திசையை மாறிச்சு அப்படியே படிக்கும் போது என் திசைகளும் முற்றுமை படிச்சுச்சுங்க போற வழியில கரெக்ட் தானே 8 திசை என் திசைகளும் முற்றுமை முடிஞ்சிச்சு தங்க நாற்கார சாலை முடிஞ்சிச்சு இங்கேயும் ரயில்வே படிச்சிட்டோம் இதுவே மல்டிபிளா நம்ம வந்து யோசிக்கணும் நான் வந்து ரயில்வே மட்டும் தான் படிப்பேன் அதுல அதே படிச்சு உட்காந்து என்ன எதுவும் தெரியாது நமக்கு இப்ப நம்ம பார்க்கும்போது பாருங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்து படிச்சோம் என்னென்ன படிச்சோம் எந்த திசைகளும் பார்த்தோம் இங்க போட்டோம்னா 8 திசைகள் ஆயிடுச்சு இப்ப இங்க வரும்போது என்ன சொல்லுவோம் கிழக்கு வடக்கு இது வடகிழக்கு இங்க ஒண்ணு ஃபில் பண்ணுவோம் இப்ப 8 ஆயிடுச்சா அப்புறம் கோலம் பாருங்க 4 புள்ளி வைக்கணும் எத்தனை ஆச்சு இப்போ 12 ஆச்சு கரெக்டா அப்புறம் என்ன பண்ணுவோம் ஹோல்சேல்ல போடுவோம் அது ஒரு 4 தான் மொத்தம் வந்து 17 முடிச்சு அந்த எல்லையில ஒண்ணு வரும் மாலிக் ஒண்ணு வரும் இங்க வந்து புவனேஸ்வர் ஒண்ணு வரும் மத்திய இங்க ஒரு சென்டரா பெரிய புள்ளியை நிக்கிறோம் கனவு சொன்னது பெரிய புள்ளி மத்திய ரயில்வே சென்ட்ரல் தானே சென்டரா ஒரு புள்ளி வச்சிட்டோம் அது சுத்தி ஒரு 4 புள்ளி வச்சு 5 புள்ளி ஆச்சு கரெக்டா மீதி 8 இருக்கு 8 திசைகளும் 13 ஆச்சு புவனேஸ்வர் போட்டோம் கொங்கர் ஒன்று போட்டோம் அந்த பக்கம் இவ்வளவு ஈஸி பாருங்க மொத்தம் படிக்கிறது நான் 16 படிச்சோம்னா வராது இந்த மாதிரி பிரிச்சுடுங்க ஈஸியா நான் முடிச்சு சொல்றேன் ஓகே அடுத்து உலகின் நீளமான அணைக்கட்டு உலகின் மிக நீளமான அணைக்கட்டு ஹிராக்குட் நீளமானது ஹிராக்குட் தெரியும் இல்லையா இந்தியா படத்தை கொஞ்சம் அப்படியே ஹைலைட் பண்ணி பாருங்க ஒடிசால வந்து ஹிராக்குட் பஞ்சாப்ல வரதுனது மக்களானது உயரமானது ஆமா உயரமான அணைக்கட்டு ஜெனரலா பாருங்க ஹையஸ்ட் டேம் லாங்கஸ்ட் டேம் ஷார்ட்டா பாருங்க ஹையஸ்ட் டேம்னா போட்ட நேரா அப்படி ஹைட் போடும் மேல பஞ்சாப் போயிடும் உயரமான அணைக்கட்டு பக்ரா நங்கல் பக்ரா நங்கல் நங்கல்னா நாம ஒரு நங்கல் சொன்ன உடனே உரம் வேற கனநீர் நங்கல் சொன்ன உடனே நமக்கு 2 பாயிண்ட் வரும் ஒன்னு வந்து பாருங்க 2 பேரும் ஜாயின் பண்ணி கட்டிருப்பாங்க டேம்ல பக்ரா சின்ன ஐகான் போட்டு நங்கல் போட்டுருப்பாங்க 2 கனெக்ட் பண்றது நங்கல் ஒரு சிட்டி அதுல பாருங்க நங்கல் சொன்னா நமக்கு வந்து உரம் இன்னொன்னு அது கனநீர் பஞ்சாப்ல இருக்கு உர தொழிற்சாலையும் நங்கல் ஃபேமஸ் கனநீர் தொழிற்சாலை நங்கல் ஃபேமஸ் தமிழ்நாட்டுல ஒரே கனநீர் தொழிற்சாலை ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு அந்த கனநீர் என்ன கொஞ்சம் சொல்லுங்க எல்லாம் யாராவது கனம்னா கனமான வெயிட் இருக்குதா கடினமான இருக்குதா அது வேற பாலாஜி இது வேற இங்கிலீஷ் சொல்லுங்க வேற மாதிரி இங்கிலீஷ் சொன்னா வேற மாதிரி கிளியரா புரியும் நமக்கு ஹெவி வாட்டர் இது ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் குடிநீர் மென்னீர் கனநீர் என்ன தெரியுதா அணுகுலையில தனிப்பான் மாடரேட்டர் குளிர்பான கூலன் கணனியோட வேலை நினைச்சிட்டா முதல் கணனினா என்ன தெரிஞ்சுங்க எப்படி கணனினா என்ன எப்படி மக்கள் சாதாரண வாட்டர் சொல்லுங்க ஹைட்ரஜனும் சேர்ந்து நம்ம என்ன கிடைக்குது வாட்டர் ஓகே தான் மாலிக்யூல்
ஹைட்ரஜன் ஆக்சிஜன். இது நார்மல் வாட்டர். கனநீர் சொல்லுங்க. ஹைட்ரஜனுடைய ஒரு ஐசோடோப், 3 ஐசோடோப் இருக்கும். ஒரு ஐசோடோப் தான் எதுன்னு கேட்டா 1H2. டியூட்ரியம் அணு 3 H பாருங்க, 1H1, 1H2, 1H3. என்ன தெரியுதா? இது புரோட்டியம். இது பேர் என்ன? டியூட்ரியம். இது பேர் என்ன? ட்ரிட்டியம். 3 இருக்கு. ஹைட்ரஜன் ஐசோடோப்ல மொத்தம் 3 இருக்கு. இதுல கதிரியக்கம் வாய்ந்தது 1H3 ரேடியேஷன். ரிமோட் சிம்பிள் போட்டு மேல போனா பிளஸ் சிம்பிள் போனா ரேடியேஷன் அர்த்தம். அத கூட கொண்டு போய் தண்ணி ஆட் பண்ண முடியாது. சரி, ஆக்சிஜன் ஆட் பண்ண முடியாது. ஏன்னா அதே ஒரு ரேடியேஷன். அது போக கூடாது. நம்ம இந்த மாதிரி ஸ்டார் போட்டா உங்களால அது விட முடியாது. விட முடியாது மீன்ஸ் அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இங்க பாருங்க, இதோட ஆட் பண்ணுங்க. வாட்டர் ஆட், சாரி ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்க. இது ஆக்சிஜன் ஆட் பண்ணுங்க. இது சாதாரண ஹைட்ரஜன். புரோட்டின் பேர் என்ன? சாதாரண ஹைட்ரஜன். எப்படி சாதாரண ஹைட்ரஜன் சொல்றத பார்த்தோம்? எப்படி சொல்ற சாதாரண ஹைட்ரஜன்? வேற ஹைட்ரஜன் நியூட்ரான் இல்ல, அத சாதாரண ஹைட்ரஜன். இங்க பாருங்க, மேல இருக்க நம்பரை கீழ நம்ம கழிச்சு பாருங்க, நியூட்ரான் கிடைச்சிடும். நியூட்ரான்ல ஒரே தனிமம் எதுன்னு கேட்டா ஹைட்ரஜன். நம்ம பீரியாடிக் ஃபர்ஸ்ட் அர்த்தம் அதுதான். அப்ப இதுல இதான் நார்மல் ஹைட்ரஜன். நார்மல் ஹைட்ரஜன் கூட நார்மல் ஹைட்ரஜன் பேர் வந்து இன்னொரு புரோட்டியம். அதோட ஆக்சிஜன் வெளியே புரிஞ்சுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது சாதாரண நீர். புரிஞ்சுச்சா? அடுத்த பாயிண்ட் பாருங்க, 1H2. இது பேர் என்ன? அது ரெண்டாவது ஐசோடோப். ரெண்டாவது ஐசோடோப் ஹைட்ரஜனுடைய இது பேர் டியூட்ரியம். டியூட்ரியம் அணு ஆக்சிஜன் வெளியே புரிஞ்சு இங்க பாருங்க D2O கிடைக்கும். டியூட்ரியம் பிளஸ் ஆக்சிஜன் gives D2O. D2Oன்றது கனநீரோட மாலிக்யூல் ஃபார்முலா. கனநீர், ஹெவி வாட்டர். இதுதான் நார்மல் வாட்டர், ஹெவி வாட்டர், ஹாட் வாட்டர் சொல்ல போறோம். நெக்ஸ்ட் கடின நீர். இது ரிப்பீட் क्वेश्चन தான். தண்ணி வந்து கடினமா இருக்கு. கடினமானா வெயிட்டா இருக்கு மீனிங் இல்ல. உப்பு தண்ணி. போன வாரம் நம்ம டியூஸ் ப்ரோகிராம்ல கேட்டோமே, ஆறு, கடல், குளம், கிணறு பொருத்தமற்றது. ஆறு நிறைய பேரு அது உப்பா இருக்கும், அப்புறம் இது நல்லா இருக்கும், அது மாத்தி மாத்தி சொன்னீங்க. பட் ஸ்டில் வாட்டர், மூவிங் வாட்டர். அதான் ஆன்சர் இருக்கு. ஏற்கனவே சொன்ன பலமும் நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஒன்னு சொன்னோம்ல, விலை விழை விலை இல்ல அப்படின்னு நெற்பயிர் பத்தி போட்டு கேட்டுங்க. நெற்பயிர் ஆலமரம்லாம் ஒண்ணு ஒரு விதத்துல இருக்குல்ல, அந்த மாதிரி ரொம்ப டெப்த்லாம் யோசிக்கிற. தமிழ் மாதிரி தான் யோசிக்கணும். தமிழை கொண்டு போய் நேரா பாட்னி அப்ளை பண்ணோம். ஆலமரம் விழுதுலாம் இருக்கும், நெற்பயிர் வேற, தென்னை மரம் வேற அப்படின்னு. தமிழ் வந்து தமிழ் மாதிரி தான் பார்க்கணும். அப்பதான் ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு. அதை விட்டுட்டு வேற மாதிரி போனீங்கன்னா அந்த ஆன்சர் வேற மாதிரி போயிடும். ஓகே, கடின சொல்லுங்க கொஞ்சம். இது உப்பு நீர் கடினத்தன்மை காரணமான உப்புக்கள் இது. கால்சியம், மெக்னீசியமோட உப்புக்கள் கேட்பாங்க क्वेश्चन பேப்பர்ல. ஆன்சர் எப்படி இருக்கும்? क्वेश्चन பேப்பர்ல அவங்க கொடுக்கிறதே பார்த்தீங்கன்னா கால்சியம், மெக்னீசியம் உப்புக்கள் ஒன்னு கேட்கலாம், அல்லது என்ன உப்புன்னு கேட்கலாம். அது தனியா இருக்கு. நீரின் தற்காலிக கடினத்தன்மை காரணம், நீரின் தற்காலிகம், நிரந்தரம். தற்காலிக யார் சொல்றது? கால்சியம், மெக்னீசியம், குளோரைடுகள். தனித்தனி எழுதுங்க. கால்சியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு. இது நீரின் கடிநீர் தற்காலிக கடிநீர் காரணம், டெம்பரரி. நிரந்தர கடினத்தன்மை காரணம் நீரின் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் பைகார்பனேட் வருது. சல்பேட் கார்பனேட் தான், பைகார்பனேட் கிடையாது. கால்சியம் பைகார்பனேட் அதே இல்லைங்க. கால்சியம் மெக்னீசியம் கார்பனேட் பிளஸ் கால்சியம் சல்பேட், மெக்னீசியம் சல்பேட். क्वेश्चन பேப்பர்ல ப்ளைனா ஒரு क्वेश्चन கேட்பாங்க. என்னன்னு, நீரின் கடினத்தன்மை காரணம் என்னன்னா உப்பு மாத்தி இருக்குன்னா. ஆமாமா, ஒரு கோடு எடுத்து சொன்னேன். அது கீ வேர்ட் சொன்னேன். கார்
கார்பனேட் சொன்னேன், இது மாத்தி எழுதி பாருங்க. சாரி, நிரந்தரம் தற்காலிகம். கார்பனேட் உப்பு வேணா தற்காலிகம். ஆமா. கார்பனேட் மட்டும் தனி நிக்குதான். இங்க வரும்போது மட்டும் குளோரின் சல்பேட் நோட் பண்ணுங்க. நீர் நிரந்தர கடினத்தன்மைக்கு காரணம் குளோரைடும் சல்பேட்டும், தற்காலிக கடினத்துக்கு காரணம் வந்து கார். நம்ம வெளியில என்ன பண்ணா கேப் யூஸ் பண்ணி போறோம், தற்காலிகமா கார் ரெண்டுமே போடுறோம், ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே சேர்த்துங்க, பைகார்பனேட் போட்டுங்க. தற்காலிகத்துக்கு எச் போடணும். பைனாக்கா எங்க சொல்லிருக்கு இல்லையா, பை எப்படி போடணும்னாக்கா ஞாபகம் இருக்கா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு எப்படி சேர்த்து போடுறது? இது என்னது? மேல இருக்கு Na2CO3 சோடியம் கார்பனேட், கீழே இருக்கு NaCO3 சோடியம் பைகார்பனேட். பைன்னு ஒன்று வரும் பாருங்க, இதுல பை இங்க வரும் சோடியம் கார்பனேட், இங்க வந்து சோடியம் பைகார்பனேட். இந்த பைனா பைபாஸ் நாம சொல்லி கோடு போடுறோம்ல, பி பைபாஸ் மேல ரோடு போவோம், அதான் எச். பை சலவை சோடா, சமையல் சோடா மாதிரி. சலவை சோடா இதுல மேல இருக்கு சலவை. பை இல்லாம இருந்தா சலவை, பை இருந்தா சமையல். எங்க சொல்லிருக்கு, என்ன சொல்லிருக்கோம்? காய்கறி வாங்கும் போது பை எடுத்து போவோம், கரெக்டா? பை இருந்தா சமையல் வரணும், காய்கறி வாங்கிட்டு. நீங்க கேட்பீங்க, சலவைக்கு ஒரு பை வேண்டாமா? அவர் சோப் பண்ணி வாங்கி பேக்கெட் போட்டு வந்துடலாம், அது பை தேவையில்லை. பை இருந்தா நமக்கு சமையல்.